வணக்கம். நம்ம சிஇசி 337 டிஎஸ்பி ஆர்கிடெக்சர் அண்ட் ப்ரோக்ராமிங்கில் போன வீடியோவில் கோட் கம்போசர் ஸ்டூடியோவில் எப்படி செட்டப் பண்ணுறது, அந்த கோட் கம்போசர் ஸ்டூடியோவில் ஓப்பன் பண்ணி எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி கோட் எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நிறைய பேருக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா, நாம் ரெக்கார்ட் பண்ண வீடியோவோட ஃபாண்ட் வந்து ரொம்ப கிளியராக இல்லை, இந்த லிங்கர் கமாண்ட் ஸ்கிரிப்டெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இந்த தடவை வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுவோம். ஸோ சேம் அடிஷன் ப்ராஜெக்ட் தான். அந்த அடிஷன் ப்ராஜெக்டை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லிங்கர் கமாண்ட் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது ரெக்கார்ட் பண்ணுறதுல. இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த addition.c அப்படிங்கிற இந்த ஃபைலும் ரொம்ப சிம்பிளான ஒரு கோடு தான். நம்ம இப்போது வேறு ஒரு ப்ராஜெக்ட் எழுதுனதுனா எழுதலாம், இல்லை வந்து இதே ப்ராஜெக்டை அப்படியே திரும்ப ரன் பண்ணுறதுனா பண்ணுவோம். ஸோ கிளியராக தெரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ திரும்ப நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ரீபில்ட் ஆல் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது. அது மேலே வச்சாலே உங்களுக்கு வந்து ரீபில்ட் ஆல் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு அது பில்ட் பண்ணி ஃபைனலாக 0 எரர்ஸ் 0 வார்னிங்ஸ் அண்ட் 0 ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபைல் கிளிக் பண்ணி அதில் வந்து லோட் ப்ரோக்ராம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ லோட் ப்ரோக்ராம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த addition.out அப்படிங்கிற அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன் அப்படின்னு சொல்லி இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ அவுட்புட் கீழே பார்த்தீங்கன்னா 10 + 20 = 30 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அது லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மிக்ஸ்டு மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த மிக்ஸ்டு மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய சி கோடுக்கு ஈக்குவலண்ட்டான அசம்பிளி கோடும் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோவில். இதுவும் சரியாக ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னா, அல்லது உங்களுக்கு ஃபாண்ட் கிளியராக தெரியல அப்படின்னா நான் திரும்ப ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ கோட் கம்போசர் ஸ்டூடியோவில் ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப சிம்பிள். ரொம்ப முக்கியமானது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த லிங்கர் கமாண்ட் ஸ்கிரிப்ட் முக்கியம். அதுக்கப்புறம் சோர்ஸ் கோடில் நம்ம யூஸ்வலாக C++ ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரி தான். இன்ட் மெயின், அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன கோட் வேணால் எழுதலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணி ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷனை கூட கால் பண்ணுவோம். சும்மா ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன், இந்த int add int a, int b சிம்பிளான ஃபங்க்ஷன் தான். ரிட்டர்ன் a + b இவ்வளோதான். ஸோ இங்கே a + bக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா add of a, b. இப்போ வந்து ரீபில்ட் ஆல் கொடுப்போம். ஸோ 0 எரர்ஸ் 0 வார்னிங்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை லோட் பண்ணோம். லோட் ப்ரோக்ராம் addition.out லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா சேம் 10 + 20 = 30 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்துடும். இவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம கார் அகாடமியில் நிறைய ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது போக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன், இந்த கான்செப்ட் ரிலேட்டட் வீடியோஸும் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து சைன் ஆஃப். பை.